ஸ்ரீ வாசுதேவ மகாத்மியம் 6ஆம் அத்தியாயம். உபரிச்சர வசுவின் வீழ்ச்சி. சாபர்ணி முனிவர் கூறினார், அந்த மன்னர் வாசுதேவ இறைவனின் சிறந்த பக்தர். அவர் என்ன பொய்யை வஞ்சகமான கூற்றை கூறினார். அதன் மூலம் அவர் சொர்க்கத்திலிருந்து பூமியின் குடல்களுக்கு சென்றார். அவரை மீண்டும் பூமியில் உயர்த்தியது யார்? அவர் ஏன் தனது தந்தையர்களால் சபிக்கப்பட்டார்? அப்போது அரசர் எப்படி மீட்கப்பட்டார்? ஸ்கந்தனே, தயை கூர்ந்து அதை எனக்கு கூறுங்கள். ஸ்கந்தர் பதிலளித்தார், பிராமணரே, தேவேந்திரனின் பிரகாசத்தை கொண்ட வாசுவின் கதையை கேளுங்கள். அதை கேட்பதன் மூலம் அனைத்து பாவங்களும் உடனடியாக அழிக்கப்படும். முன்பு ஸ்வயம்புவ மன்வந்தரத்தில் விஸ்வஜித் என்ற தேவேந்திரன் அஸ்வமேதம் என்ற ஒரு பெரிய யாகத்தை தொடங்கினான். முனிவரே, ஆடுகள் போன்ற மிருகங்கள் அங்கே கட்டப்பட்டு அவை அடிக்கடி இரத்தம் வடிந்து கொண்டிருந்தன. தேவர்களின் கூட்டத்தினர் அனைவரும் அவற்றின் சதையின் சுவையை விரும்பினர். அதிர்ஷ்டவசமாக சூரியனின் ஒளியை பெற்ற பெரிய முனிவர்கள் மக்களின் நலனுக்காக உலக சுற்றுப்பயணத்தின் போது அங்கு வந்தனர். அவர்கள் அக்யம் பாத்தியம் முதலான முறையான வரவேற்பு பொருட்களுடன் மரியாதையுடன் வரவேற்கப்பட்டனர். அந்த முனிவர்கள் ஏராளமான இரத்தம் வடியும் பலிபீட மிருகங்களையும் கண்டனர். சாத்வீக இயல்புடைய கடவுள்களுக்கு பலிபீடமாக செய்யப்படும் பலிபீடங்களில் உள்ள வன்முறையை கண்டு அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டனர். தர்மத்தின் கேலி கூத்தை கவனித்த அந்த சாதனங்களான நல்லொழுக்க மனம் கொண்ட பிராமணர்கள் கருணையால் தேவர்களை கேட்டார்கள். அவர்களில் மகேந்திரனும் முக்கியமானவர். பெரிய முனிவர்கள் கூறினார்கள், மகேந்திரரே, தேவர்கள் மற்றும் முனிவர்களுடன் சேர்ந்து எங்கள் பேச்சை கேளுங்கள். நித்திய தர்மத்தின் சாரத்தை நாங்கள் அறிவிக்கிறோம். உலகம் படைக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் சத்துவ குணத்திலிருந்து வந்த மகா கடவுள் பிரம்மதேவரால் படைக்கப்பட்டீர்கள். மேலும் நீங்கள் 4 கால்களிலும் நின்று தர்மத்தை நிலைநிறுத்துபவர்கள். ரஜஸ் மற்றும் தமஸ் மூலம் அவர் மனுக்களை, மன்னர்களை, அசுரர்களின் ஆட்சியாளர்களை, தர்மத்தின் ஆதரவாளர்களை படைத்தார். யாகம் போன்ற நடைமுறைகளை பற்றிய உங்கள் அனைவருக்கும் வழிகாட்டுதலுக்காக, அனைவரின் நலனுக்காகவும் விரும்பிய அனைத்து பலன்களையும் வழங்கும் வேதத்தை அவர் உருவாக்கினார். வேதத்தில் அகிம்சை மட்டுமே உயர்ந்த தர்மமாக போற்றப்பட்டுள்ளது. ஒரு மிருகத்தை நேரடியாக கொல்வது வேதத்தால் நிச்சயமாக அங்கீகரிக்கப்படவில்லை. வேதம் 4 கால் தர்மத்தை நிலைநாட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. வன்முறையை செய்வதன் மூலம் தர்மத்தை அளிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கவில்லை. அசுரர்களின் மன்னர்கள், ஆட்சியாளர்கள் ரஜஸ் மற்றும் தமசின் தவறு மற்றும் அறிவின் மந்த நிலை காரணமாக யாகம் ஒரு யாக அஜத்துடன் செய்யப்பட வேண்டும் என்ற உத்தரவில் ஒரு ஆடு போன்றவற்றை அஜ என்பதன் அர்த்தமாக கருதுகின்றனர். அவர்களுக்கு பர்ஹி, அரிசி போன்றவை தெரியாது என்பது அதன் பொருள். சத்வ குணத்தால் படைக்கப்பட்ட உங்கள் விஷயத்தில் வேதங்களின் உண்மையான அர்த்தம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இல்லையெனில் அந்த வகையான செயல்திறன் வன்முறையை உள்ளடக்கியது சரியானதல்ல. ஒருவரின் இயல்பு அவரது குணத்திற்கு ஏற்ப அமைகிறது. ஒரு சடங்கை செய்வதன் மூலம் ஒருவர் மனப்பான்மை அவரது சொந்த இயல்புக்கு ஏற்ப அமைகிறது. சாத்விகர்களாகிய உங்களுக்கு கடவுள் நேரடியாக ஸ்ரீ மகாவிஷ்ணு, ராமரின் துணைவி, தனது திருப்திக்காக எந்த வன்முறையும் இல்லாத ஒரு யாகத்தை செய்ய ஒருவர் அதிகாரம் பெற்றுள்ளார். ஒரு மிருகத்தை கொன்று ஒரு யாகத்தை செய்வது உங்கள் விஷயத்தில் தர்மத்திற்கு முரணானது. சிறந்த சூரர்களே, உங்கள் சார்பாக யாகத்தை செய்பவர்கள் ரஜஸ் மற்றும் தமஸ் குணங்களுக்கு ஆளானதால் அசுர வகையை சேர்ந்துள்ளனர். அவர்கள் வேதங்களை அறியாதவர்கள். அவர்களுடனான உங்கள் தொடர்பு காரணமாகவே இது போன்ற வக்கிரம் இப்போது அடையாளபூர்வமாக இடம்பெற்றுள்ளது. நிச்சயமாக இதன் காரணமாகவே நீங்கள் ஞாயிறு நிகழ்ச்சியை தொடங்கியுள்ளீர்கள். ரஜஸ் மற்றும் தமஸ் குணங்களால் வகைப்படுத்தப்படும் அசுரர்கள் மற்றும் மனிதர்களுக்கு பக்தர்களின் குணங்களின்படி சாந்தப்படுத்துவதற்கு தகுதியான பைரவர் மற்றும் ஹோமம் செய்பவர் போன்ற தெய்வங்கள் உள்ளன. இந்த உலகில் ஒருவரின் சொந்த, அதாவது பக்தர்களின் குணத்திற்கு இணங்க பொருத்தமான குணத்தின் தெய்வத்தின் திருப்திக்காக வன்முறையுடன் கூடிய யாகம் செய்வது அவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளது.
இருந்தது. அவர்களில் கூட தைத்தியர்கள், ராட்சசர்கள் மற்றும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தர்களான மனிதர்களுக்கு வன்முறையுடன் கூடிய யாகம் சரியானதல்ல. உங்கள் விஷயத்தில் அது எப்படி இருக்க முடியும்? வேதத்தின் கட்டளையின்படி மட்டுமே யாகத்தின் எச்சங்களை யாகம் செய்த அனைவரும் உட்கொள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள். மது மற்றும் ஆகாரம் அருந்துதல், சாத்வீக தெய்வங்களால் சதை உரித்தல் என்பது நாம் எங்கும் காணப்படுவதில்லை. துறவிகளின் வாயிலிருந்து இங்கும் கேட்கப்படுவதில்லை. எனவே இந்த யாகம் அரிசி, பால், நெய் மற்றும் யாகங்களில் பயன்படுத்த ஏற்ற பிற உணவுப் பொருட்களுடன் செய்யப்பட வேண்டும். மிருகங்களை கொல்வதன் மூலம் அல்ல. அவற்றில் அரிசி, தானியங்கள் போன்றவை கூட யாகங்கள் செய்யப்பட வேண்டும். அவை வேத ரகசியங்களை அறிந்த மகா முனிவர்களால் நல்ல ஒழுக்க நடத்தை குறித்து மரியாதையுடன் அறிவுறுத்தப்பட்டாலும், அவர்கள் தேவர்கள் தங்கள் அதிகாரத்தை ஒப்புக்கொண்டாலும், அவர்களின் அறிவுரை அவர்களின் உறுதிமொழிக்கு எதிரானது என்பதால் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சுயநலம், கோபம், ஆணவம் மற்றும் அதர்மத்தின் பிற சந்ததியினர் தார்மீக குறைபாடுகளை கண்டறிய ஆர்வமாக பெரிய முனிவர்களை அவர்கள் புறக்கணித்ததால் அவர்களுக்குள் நுழைந்தனர். இப்போது அவர்கள் தேவர்கள் அஜய் என்ற வார்த்தையின் விதை அல்ல ஆடு என்று வாதித்து கொண்டிருந்த போது, சோர்வடைந்த மகா முனிவர்கள் மீண்டும் அவர்களுக்கு அறிவுரை கூறி கொண்டிருந்த போது, மகிமையான மன்னர் உபரிச்சரர் வாசு தற்செயலாக அங்கு வந்தார். தேவேந்திரனின் அந்த நெருங்கிய நண்பர் தனது புத்திசாலித்தனத்தால் அறைகளை ஒளிரச் செய்து கொண்டிருந்தார். திடீரென வளிமண்டலத்தின் வழியாக வசு வருவதைக் கண்ட பிராமணர்கள் தேவர்களிடம் அவர் உங்கள் சந்தேகங்களை நீக்குவார் என்றார்கள். இந்த பூமியின் தலைவன் முன்பு சாத்வத தந்திரத்தாலும் ஆரண்யங்களிலும் வகுக்கப்பட்ட நடைமுறையின்படி பல பெரிய யாகங்களை செய்தான். அவற்றில் எதிலும் யாகம் மிருகங்களை கொல்வது ஒருபோதும் நடக்கவில்லை. யாக கட்டணங்களுக்கு மாற்றாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. மதுவுக்கு மறைமுக மரியாதை கூட செலுத்தப்படவில்லை. அகிம்சை மற்றும் தர்மத்தை பாதுகாப்பதற்காக மன்னர் எல்லா இடங்களிலும் அறியப்படுகிறார். ஸ்ரீ மகாவிஷ்ணு பக்தர்களிடையே அவர் தலைவர், அதாவது மிகவும் முக்கியமானவர். அவர் ஒரு மனைவியை மட்டுமே கொண்டிருப்பது என்ற சபதத்தை கடைபிடிப்பவர். இவ்வளவு சிறந்த மதவாதி, உண்மையை பேசுபவர் மற்றும் வேத அறிவில் நிபுணத்துவம் பெற்ற இந்த பெரிய வாசு எப்படி உண்மையை தவிர வேறு வார்த்தை பேசுவார்? வாசுவை பற்றி அத்தகைய ஒரு கருத்தை எட்டிய பிறகு ஆர்வமுள்ள தேவர்களும் முனிவர்களும் உடனடியாக மன்னர் வாசுவை அணுகி அவரிடம் கேட்டார்கள். தேவர்களும் பெரிய முனிவர்களும் கேட்டார்கள், அரசரே, ஒரு யாகம் எதற்காக செய்யப்பட வேண்டும்? ஒரு யாகம் செய்யும் மிருகத்தினாலோ அல்லது தாவரங்கள், மூலிகைகள், தானியங்கள் போன்ற அவற்றின் தயாரிப்புகள் மூலமாகவோ உங்கள் மரியாதைக்குரியவர் ஒரு அதிகாரமாக கருதப்படுவதால் தயவு செய்து எங்கள் இந்த சந்தேகத்தை முற்றிலுமாக நீக்குங்கள். ஸ்கந்தர் கூறினார். வாசு பயபக்தியுடன் தனது கைகளை மடக்கி, யாரால் இந்த கருத்து அங்கீகரிக்கப்படுகிறது என்பதற்கான உண்மையை எனக்கு கூறுங்கள் என்று கேட்டார். பெரிய முனிவர்கள் கூறினார்கள், மக்களின் ஆட்சியாளரே, ஒரு யாகம் தானியங்களை கொண்டு செய்யப்பட வேண்டும் என்பது எங்கள் கருத்து. ஆனால் தேவர்களின் கருத்து அது ஒரு மிருகத்துடன் செய்யப்பட வேண்டும் என்பது. அரசரே, தயவு செய்து இந்த விஷயத்தில் உங்கள் கருத்தை எங்களுக்கு கூறுங்கள். ஸ்கந்தன் கூறினார். தேவர்களின் கருத்தை அறிந்த வசு ஆடுகளை போன்ற மிருகங்களை கொண்டு யாகங்கள் செய்யப்பட வேண்டும் என்று கூறினார். தவறு மற்றும் தீமையை நம்புபவர்களின் கருத்தை அவர் ஆதரித்தார். அவர் தர்மத்தை அறிந்தவராக இருந்தாலும் வேதத்திற்கு முரணான பொய்யை பேசினார். அந்த நொடியே மன்னர் தனது தவறான பொய்யான பேச்சால் வானத்திலிருந்து கீழே விழுந்து உடனடியாக பூமிக்குள் நுழைந்தார். பூமியின் குடலில் கிடந்த மன்னர் மிகுந்த துயரத்தை அனுபவித்தார். ஆனால் நாராயணரை அடைக்கலம் புகுந்ததால் அவரது நினைவு அவரை விட்டு விலகவில்லை, கைவிடப்பட்டது. ஸ்வர்க்கத்தில் வசிக்கும் தேவர்கள் அனைத்து மிருகங்களையும் விடுவித்து உயிரினங்களுக்கு வன்முறை செய்வதற்கு பயந்து ஸ்வர்க்கத்திற்கும் பெரிய முனிவர்கள் தங்கள் அந்தந்த ஆசிரமங்களுக்கும் சென்றனர். 6ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.